ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவில் 2025ஆம் ஆண்டு பாப்புலரான 10 கதாநாயகிகள் யார் யாருன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10வது இடம் பிடிக்கிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலா தெலுங்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இப்போ பல திரைப்படங்களை நடிச்சுன்னு இருக்காங்க. 2019ஆம் ஆண்டு கிஸ்ன்ற கன்னட திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. இதுவரை அவங்க 15க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் பராசக்தி, தெலுங்கு சினிமாவில் லெனின் போன்ற திரைப்படங்களை இப்போ நடிச்சுன்னு இருக்காங்க. 9வது இடம் பிடிக்கிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா அருள்மோகன். இவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. தமிழ் சினிமாவில் அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு டாக்டர்ன்ற திரைப்படத்தில். இதுவரை பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. தெலுங்கு சினிமாவில் தே கால் ஹிம் ஓஜி, மலையாள சினிமாவில் ஐ ஆம் கேம் போன்ற திரைப்படங்களை இப்போ நடிச்சுன்னு இருக்காங்க. 8வது இடம் பிடிக்கிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா தமனா. தமனா தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. 2006ஆம் ஆண்டு கேடின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா 95க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. தட் இஸ் மகாலட்சுமி, ரேஞ்சர், நோ என்ட்ரி 2 போன்ற திரைப்படங்களை இப்போ நடிச்சுன்னு இருக்காங்க. 7வது இடம் பிடிக்கிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன். இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. 2000ஆம் ஆண்டு ஹேராம் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா 55க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. கூலி, ஜனநாயகன், சலார் பார்ட் 2, சங்கமித்ரா போன்ற திரைப்படங்கள்லாம் இப்போ நடிச்சுன்னு இருக்காங்க. 6வது இடம் பிடிக்கிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி. இவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. 2015ஆம் ஆண்டு பிரேமம் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. இதுவரை 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. இப்போ நடிச்சுன்னு இருக்கிற திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் டண்டேல், ராமாயணா 1, ராமாயணா 2 போன்ற திரைப்படங்களை நடிச்சுன்னு இருக்காங்க. 5வது இடம் பிடிக்கிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா. இவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. 2016ஆம் ஆண்டு கிரிக் பார்ட்டி என்ற கன்னட திரைப்படத்தின் மூலமாக முதல்ல அறிமுகமாறாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. இப்போ நடிச்சுன்னு இருக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழில் ரெயின்போ, பேன் இண்டியா திரைப்படமான புஷ்பா பார்ட் 3, தெலுங்கு திரைப்படமான த கேர்ள் ஃப்ரெண்ட் போன்ற திரைப்படங்கள்லாம் இப்போ நடிச்சுன்னு இருக்காங்க. 4வது இடம் பிடிக்கிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. 2000ஆம் ஆண்டு பைலட் என்ற மலையாள திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 45க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. இப்போ நடிச்சுன்னு இருக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யாவோட 46வது திரைப்படம் கன்னிவெடி, ரிவால்வர் ரீட்டா, தெலுங்கு சினிமாவில் ஜானகி ராம் போன்ற திரைப்படங்களை இப்போ நடிச்சுன்னு இருக்காங்க. 3வது இடம் பிடிக்கிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா சமந்தா. சமந்தா தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. 2010ஆம் ஆண்டு வினை தாண்டி வருவாயா என்ற தமிழ் திரைப்படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ நடிச்சுன்னு இருக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா சுபம், சென்னை ஸ்டோரி, பங்காரம் போன்ற திரைப்படங்கள்லாம் இப்போ நடிச்சுன்னு இருக்காங்க. 2வது இடம் பிடிக்கிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிஷா. திரிஷா தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு ஜோடி என்ற தமிழ் திரைப்படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ நடிச்சுன்னு இருக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா 96 பார்ட் 2, சதுரங்க வேட்டை பார்ட் 2, டக் லைஃப், மாசாணி அம்மன் போன்ற திரைப்படங்கள்லாம் இப்போ நடிச்சுன்னு இருக்காங்க. முதலிடம் பிடிக்கிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா. நயன்தாரா தமிழ், தெலுங்கு, மலையாள சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. 2003ஆம் ஆண்டு மனசினகார என்ற மலையாள திரைப்படத்தின் மூலமாக சினிமா துறைக்கு அறிமுகமாறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. தனி ஒருவன் பார்ட் 2, மூக்குத்தி அம்மன் பார்ட் 2, மலையாள திரைப்படமான டியர் ஸ்டூடெண்ட் போன்ற திரைப்படங்கள்லாம் இப்போ நடிச்சுன்னு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய்.